ஷாலினி அண்ணன் எங்கம்மா காணோம்? காரை பார்க் பண்ண போயிருக்கான்ப்பா, இந்த வந்துருவான். சரி மக்களே, ஏன் அஞ்சலி தட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க, வரிசை தட்டெல்லாம் கொண்டு போவோம்ல. ஆ சரிங்க, இந்த கொண்டாரேன். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வான்னு கூட கூப்பிடல, தட்டு வரிசையை தூக்கிட்டு போகணுங்கய்யா. அஞ்சலி, உன்கிட்ட என்ன சொன்னேன் நான் வரும்போதே? ஏங்க இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பூ வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வராண்டா, கோயிலுக்கு வாங்கன்னு அவங்க தானே சொன்னாவ. கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம், இத்தனைக்கும் நம்ம வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், ஃபோன் பண்ணி கிட்ட வந்துட்டோன்னு. ஒருத்தரும் வெளியே காணலையே வந்து வான்னு சொல்லியதுக்கு கூட. கோயில் தானே இது, வான்னு சொன்னத கோயிலுக்கு வருவியோ? போகல. ஆ என்னடா மரியாதை தெரியாத குடும்பம்னு சொல்லியா ஏன்ட்டே ஏறிட்டு வாங்க எல்லாரும். செல்வா இவங்க தான் சொன்னானே, மாப்பிள்ளையே காணலையே. ஏங்க அட என்ன இது, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஏன் மவஜடையில் வேற இருக்காவ, என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி உள்ள கூப்பிடுவோம், மாப்பிள்ளை வேற வந்துட்டாரு. வாங்கண்ணே வாங்க மைனியோ, எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. எங்க வீட்டுக்காரவங்க இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாவ, அதை வாங்க கடைக்கு போயிருக்காரு. அதனால தான் அவர் முன்னாடியே வந்து நிற்க முடியல. நான் கொஞ்சம் சமையல் வேலையில இருந்தேன்னா அதான் முன்னாடியே வந்து நிற்க முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அட அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை மைனியோ, நாங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. நாங்கள் இப்போ தானே வந்து இறங்கணும். ஆமாம், என்ன இருந்தாலும் முன்னாடியே வந்து நாங்கள் நின்றுக்கணும்ல, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பியதுக்கு. அதான் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இல்லைம்மா, நாங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. வேற வியாழன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆளுங்க அங்கே இங்கேன்னு ஓட்டிட்டு தானே கிடக்க முடியும். நாங்கள் எதுவும் தப்பாக நினைக்கல. சரி உள்ள வாங்க எல்லாரும். எங்க வீட்டுக்காரவங்க இந்த இப்போ வந்துடுவாரு. நான் என் மவளை கூட்டிட்டு வரேன். காஃபியை குடிங்க போதே, அவர் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கிடலாம். வாங்க. சொல்லுங்கம்மா. வாமாக்கா, போய் வரிசை தட்டெல்லாம் எடுத்துட்டு வருவோம். வாங்கம்மா போவோம். மக்களே, அனு சொல்லுங்கப்பா. நீயும் அத்தா கூட போமா, போய் தட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்து வைன்னம்மா. சரிங்கப்பா. மச்சான் நம்ம உள்ள போவோம் வாங்க. வாங்க மச்சான் போவோம். கௌதம் ஏன் அங்கேயே நிக்க, வா உள்ள போவோம். நீங்க உள்ள போங்கப்பா, நான் இது வாரேன். சரிம்மாக்கா, பெருசா வா. சரிங்கப்பா. அஞ்சலி உள்ள வாமா போவோம். போலாம். இனி வாங்க, நீ ஏன் எல்லாரும் இங்கே நின்னுட்டிய? இந்த வாரமா தட்டு வரிசை எடுத்துட்டு வர போயிருக்காங்க, அதான் அவங்க வரட்டும்னு பார்த்தோம். சரிங்கண்ணே, அப்பா மைனில வரட்டும், நான் இங்கே நிற்க. இல்ல அவங்க வந்துருவாங்க, நம்ம உள்ள போவோம் வாங்க. இதோ எடுத்துட்டு பக்கம் வந்துட்டாங்க அவங்க. சரி நம்ம நடப்போம் வாங்க. அப்போ ஐஸ்வர்யாவை பார்க்கணுமே. காலையில ஒரு போட்டோ அனுப்ப சொன்னதுக்கு அனுப்ப மாட்டேன்னுட்டா. பொண்ணு பார்க்க தானே வாரிய, நேரில் வந்து பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. ச்சே, எனக்கு இப்பவுமே அவளை பார்க்கணும் போல இருக்கு. சரி எங்க இருக்கான்னு போய் தேடுவோம். கோயிலுக்கு வந்துட்டேன்னு தான் மெசேஜ் போட்டிருக்கா, ஆனால் கோயிலுக்குள்ளே எங்கே இருக்கான்னு தெரில. இந்த கோயில் வேறு பெருசாக இருக்கு. சரி அப்படியே அவளை தேடிக்கிட்டே கோயிலையும் சுற்றி பார்ப்போம், போவோம். இந்த குட்டி பசங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா, சொல்லுவாங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லை நீ எப்பலே வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்கள் தான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு ஃபீலிங்கில் வரீங்க போல இருக்கே. ஐஸ்வர்யாவை தேடி தான் வந்தேன். எப்பா இப்போ பார்க்க தானே போகிற, அதுக்குள்ளே பொறுக்க முடியலையே சாருக்கு. பார்க்கணும் போல இருக்குதே. அதுக்கு எதுக்கடா இந்த குட்டீஸ் கிட்டக்க போகிற? அந்த குட்டீஸ் கிட்ட கேட்டு பார்க்கலான்னு போனேன், யாராவது ஒரு அக்காவை பார்த்தியலான்னு சொல்லி. அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. அப்பா அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்னு நினைக்கேன். நீ எப்படி ஒருத்தட்டியாக கேட்டு கேட்டு போகிறேன்னு பார்க்க. இடி சொல்லுலே எங்கே இருக்கான்னு. இப்போ பார்க்க தானே போகிற, அப்புறம் என்ன அங்கே வந்து நிப்பா, அங்கே வந்து பார்த்துக்க. மச்சான் நீ ஏன் இப்படி சொன்னா எப்படிலே, சொல்லுலே எனக்கு அவளை இப்போ பார்க்கணும். ரொம்ப தான். என்னலே என்னலே மாப்பிள்ளை வீடு, நீ ஏன் இப்படி சொன்ன? எப்படி நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாப்பிள்ளை வீடா? நான் இப்போ பொண்ணு வீடு. அட என்னலே இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் அப்படிதான். நிச்சயதார்த்த வரைக்கும் பொண்ணு வீடு, நிச்சயத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீடு. எனக்கு எப்போ எங்கே இருக்கணும்னு தோணுதோ அப்போ அங்கே இருப்பேன். வேற என்ன செய்ய, ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டியதாக போச்சு. சாருக்கு ஒரே டிமாண்ட் ஆகிடுச்சு திடீர்னு இப்போ. சரி சொல்லுலேப்பாவை எங்கே இருக்கான்னு. ஐயய்யா இவன் இப்படி இருக்கான், இவெல்லாம் சரி பண்ணிட்டு வர மாட்டான் போல இருக்கே. இப்போமே இப்படி பண்ணா எப்படி? வேற இளவரசி அம்மாட்ட பார்த்து சுதனமாக இருந்துக்க தான் சொல்லணும் போல இருக்கு. சொல்லுடா, எவ்வளோ நேரமா கேட்க. இல்லே இதுக்கு பின்பக்கமா நிறைய பில்லர்கள்லாம் இருக்கும், அங்கே தான் இருப்பா அவ. ஒரு ஓரமாக தான் இருக்கும், அந்த பில்லருக்கு தாண்டி கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் இருக்க வச்சிருக்கா அவளை. வேற அங்கே போனியா பாத்தியான்னு வந்துடணும். நீ பாட்டுக்கு போய் நின்று பேசிட்டு எடுக்கக்கூடாது. பெரியவங்க யாராவது பார்த்தா இப்போமே எதுக்கு இப்படி நின்று பேசுறியான்னு ஏசி விடுவாவ. அப்படி இல்லைன்னா இங்கே மூணு அக்கங்க இருப்பாவ,
அவங்க பேர் என்ன, வசந்தி அக்கா, உஷா அக்கா, பிரேமா அக்கா. இவங்க 3 பேர் கண்ணில் பட்டீங்கன்னா உன்னையே கிண்டல் பண்ணிடுவாவ, பார்த்துக்கோ. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடியோம், நீ கிளம்பு. பாத்தியா, கழட்டி விட்ற பத்தியா. இப்போ உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன்லே, தேவைப்பட மாட்டேன். பார்த்துக்கிடியா, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்துக்கிடியா. சரி சரி, வழியை விடு, வழியை மறைச்சு நிற்காத, நான் போய் என் ஆளை பார்க்கணும். அடே அப்பா, நான் இப்போ பொண்ணு வீட்டுக்காரன், ஞாபகம் இருக்கட்டும். என்கிட்டலாம் பார்த்து தான் பேசணும்னு சொல்லிவிட்டேன். சரிங்க சார், கொஞ்சம் வழி விட்றீங்களா, நான் என் ஆளை பார்க்க போகிறேன். போங்க போங்க, போனோமா பார்த்தோமான்னு வந்துடணும். நின்று கதை விட்டு நடக்கக்கூடாது ரெண்டோம் சொல்லிட்டேன். முதல் நான் போய் அவளை பார்க்க. ஐயய்யா, இவன் என்ன இப்பவுமே இப்படி சுற்றிட்டு நடக்கா, என்னத்த சொல்ல. ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டான் போல இருக்கு. என்னமோ கடவுளே, இவங்க ரெண்டையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா. இவங்க யார் இந்த 3 பேர் இங்கேயே நிற்காவ? ஓ, அது பிரேமா அக்காவுக்கு பொண்ணா? அப்போது அவங்க 2 பேரும் உஷா அக்காவுக்கு வசந்தி அக்காவுக்கு பிள்ளையாலாக தான் இருப்பாவ. ஏ குட்டீஸ், பிள்ளையாலா இங்கே ஒத்தையில் நிற்கக்கூடாது, பெரியவங்க இல்லாமல். ஓடுங்க, அம்மா அப்பாட்ட போய் நில்லுங்க எல்லாரும். அம்மாட்ட சொல்லிட்டு தான் மாமா வந்தோம், இங்கே தான் விளையாடியோன்னு சொல்லி. அப்படியா, சரி, அப்போ பத்திரமா விளையாடுங்க, வேற எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி மாமா. என்ன அசின், மாமாட்ட பேச மாட்டியோ? பேச மாட்டேன். பேச மாட்டியா? ஏன்? ஓ, பேச மாட்டியா? அப்போ சரி இரு, இந்த பூச்சாண்டி வருவான், பிடிச்சி கொடுக்கேன். சரி சரி சரி, சத்தம் போடாதீங்க, பத்திரமா இங்கேயே விளையாடுங்க. கோயில் மணி, கோயில் மணி, நான் கேட்டேன் உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. கோயில் மணி, கோயில் மணி, நான் கேட்டேன் உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். மாமா, யார் அவங்க? ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணுறீங்க? அண்ணனை தேடி வந்தேன். உங்கள் அண்ணனா உங்கள் அண்ணியை தேடி போயிருக்கான். அண்ணியை தேடி போயிருக்கானா? அங்க அவனை காணோன்னு நாங்க தேடிட்டு இருக்கோம், அவன் அண்ணியை தேடி சுத்திட்டு இருக்கானா? ஆமாம், அப்பவே சொன்னேன், இல்லை போலே வீட்டில் தேடுவாங்க, எப்படியும் அங்கே தானே வந்து நிற்க போகிறான்னு. அவன் இல்லை, நான் இப்போமே பார்த்தாகணும்னு சொல்லி ஓடிட்டான். அப்படியா? எந்த பக்கம் போயிருக்கான்? இதுக்கு பொறுத்தால தான் ஐஸ்வர்யா இருக்கா, அந்த பக்கமாக தான் போக சொன்னேன். அவன் போயிட்டானா என்னன்னு தெரியல. சரி, நான் பார்க்கேன். சரி சரி. ஏன் என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி பேசுறாரு இவரு? எல்லாத்தையும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. சரி, நம்ம போய் இவனை தேடுவோம். இவன் இப்பமே இப்படி சுத்திட்டு நடக்கான். இவனை கல்யாணத்துக்கு பிறகு கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. என்ன குட்டீஸ், விளையாடுறியாலோ? ஆமாங்கக்கா. சரி மக்களே, விளையாடுங்க. ஏ குட்டி, உன் பேரு தான் அசினா? நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏய் அப்பா, சரிதான். சரி சரி, பத்திரமா விளையாடுங்க. ஏட்டி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாவளா? ஆமாம், வேற உங்கள் சித்தி என்னைய காஃபி போட கூட வர சொல்லியிருந்தாவ. நான் கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இங்கேனே இரு, என்ன இது ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஏட்டி, எங்கேயும் போகாதட்டி, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, இங்கேயே இரா. பயமாக இருக்கா? குழந்தையாட்டி நீ? கொஞ்ச நேரம் நில்லுல வாரேன். இது கோயில் தானே, கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வரவங்க தான் அங்கே இங்கேன்னு போயிட்டுருப்பாவ. கொஞ்ச நேரம் இதில் நில்லு, நான் காஃபி போடுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு வாரேன். ஏட்டி இரு ஆஷா. அட இருமா, இங்கே வாரேன். படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் வீடு சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்மீனை உண்மேனி விட்டட்டும் இன்மேனி. இறைவனில் வந்து கலந்திடு, வீரல் பட வெள்ள காணிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலை. ஓய், என்ன உன்னைய பார்க்க தானே வந்தேன், நீ அந்த பக்கம் திரும்பினா எப்படி? நீங்கள் போங்க, யாராவது பார்த்தா ஏசுவாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏசவும் மாட்டாங்க. நீ திரும்பு. நான் மாட்டேன். அட திரும்புமா. நீங்கள் போங்க. ஓய், இந்த சாரியில் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் திரும்ப மாட்டேன், நீங்கள் போங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. அடே அப்பா, பார்த்துட்டே கழுத்து சுலுக்கிக்க போகுது. அதை நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் இப்போ போங்க.
ஃபோன் பேசும்போதெல்லாம் நல்லதானடி பேசியா, நேரில் வந்தால் மட்டும் ஏன் இப்படி பண்ணியா? அது ஃபோனில் அப்போ நேரில் இருக்க மாட்டியல்ல, அதனால ஃபோனில் பேசிட்டியா. நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல. லூசு. சரி திரும்ப ஒரு நிமிஷம். நீங்கள் எதுவும் இருந்தாலும் அப்படியே சொல்லுங்கள். அப்போ நீ திரும்ப மாட்டேன், நீ திரும்பலன்னா நானும் இங்கேருந்து போக மாட்டேன். அட என்னங்க, போங்க. முடியாதுங்க. என்னம்மா உன் வீட்டுக்காரவையே வந்துட்டாவளா? இந்த வந்துட்டாரு சாமி. வெளியே பார்க்கிங்கில் தான் இருக்கார், இந்த வந்துருவார் இப்போ உள்ள. சரி சரி சீக்கிரம் வர சொல்லு. இன்னும் எல்லாரும் உட்காருங்கண்ணே, ஏன்னே நிற்கிறிய? இருக்கட்டும்மா, வரட்டும் சம்மந்தி வரட்டும், அதுக்கு பிறகு பேசிட்டு உட்காந்துக்கிடலாம். ஆமாம் மைனியும் நாங்கள் நிற்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பேர் தான் மாப்பிள்ளைக்கு அம்மாவும் அப்பாவுமா? ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா. பின்னாடி இருக்கிறது என் தங்கச்சி வீட்டுக்காரவங்க, என் தங்கச்சி மாவ. அப்படியாண்ணே, சரி சரி. என் மவனும் மவளும் இங்கே தான் கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருக்காவ, இப்போ வந்துடுவாங்க. சரி மைனியும். எத்தே நான் காஃபி எல்லாம் கப்பில் ஊற்றிட்டேன். சரி மக்களே, என்கிட்ட கூட நான் வச்சுக்கிட்டேன். நீ போய் ஐஸ்வர்யாட்ட நில்லுமா. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரவையெல்லாம் வந்துட்டாவ. ஆமாம், எங்கே இவரை காணும்? இப்போதான் நிர்மலாட்ட கேட்டமாக்கா, வந்துட்டாராம், பார்க்கிங்கில் இருக்காராம். இந்த உள்ளே வந்துட்டு இருப்பாரு, யாரும் வந்திருப்பாருன்னு நினைக்கேன். சரி மக்களே, நீங்கள் 3 பேரும் நாங்கள் சொல்லும் போது ஐஸ்வர்யோட கூட்டிகிட்டு வாங்க என்னம்மாக்கா. ஏங்க்கா, ஆசாவியை கூட்டிகிட்டு வர சொல்லலாம்ல? அட என்ன பிரேமா பேசிட்டு எடுக்க, அவளும் வயசு பிள்ளை தானே. ஏன்க்கா, அதனால என்ன? என்ன பிரேமா, வேற அவளை பொண்ணு கேட்டுட்டாவனா என்ன செய்ய? என்னக்கா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த ரோஜா படம் பார்த்தது இல்லையா நீ? அதில் எப்படின்னா பொண்ணு அக்காவை பார்க்க வருவான், கடைசியில் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னுட்டு போயிடுவான். இந்த மாதிரி நடந்துருமோன்னு செல்வியை அக்கா பயப்படுறவ போல இருக்கு. இங்க மாதிரி வசந்தி பேசணும்னு எனக்கையாவது பேசிட்டு இருந்தேன்னு ஐயா, ஒரு எத்திடுவேன் அப்படியே. ஏன்ட்டி கோவப்படியா? அவங்க தானே சொன்னாங்க, அவங்களே கேளியான்னு. நம்ம தான் இவங்க எல்லாருக்கும் தக்காளி தோக்கு, சும்மா நம்மள்கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. அக்கா ஏன் ஆசை கூட என்னன்னு சொல்றீங்க? அவதான் மக்களே கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளும் பயந்துட்டு இருக்காத்தே, எனக்கும் பயமா இருக்கு. நீங்க தைரியமா இருக்கிறவங்க யாரையாவது அனுப்ப சொல்லி சொன்னா, அதான் நீங்க 3 பேரும் போங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரிக்கா, நாங்க கூட்டிட்டு வரோம். அவரு வந்துட்டாருன்னு நினைக்க நிர்மலாக்கா வீட்டுக்காரவிய. நிர்மலா, என்னங்க? பிள்ளைய கூட்டிட்டு வா போவோம். ஏங்க என்னாச்சு? பிள்ளைய கூட்டிட்டு வா போவோம்.